ஆச்சரியமா இருக்குது. நமக்கெல்லாம் இந்த ஒரு வாய்ப்பா? ஒண்ணுமே இல்லை. யூ சூஸ் த பெஸ்ட். நீ எதை தெரிந்து கொள்ளுகிறோ அது உங்க பின்னாலே வரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ சூஸ் பண்ணுங்க, பிற்காலத்தில் உங்களுக்கு நன்மையும் பலனையும் தரும். இட் இஸ் நாட் பை மேஜிக், இட் இஸ் நாட் பை ஆக்சிடென்ட், இட் இஸ் நாட் பை லக். அதெல்லாம் ஐ டோன்ட் பிலீவ் தட். லக்கு அதெல்லாம் கிடையாது. என்னுடைய சாய்ஸ், ஆங்கிலத்தில் ஒரு வாழ்த்து இருக்கிறது, மை டிசிஷன் வில் டிட்டர்மைன் மை டெஸ்டினி. தமிழில் சொல்கிறேன், என்னுடைய இன்றைய தீர்மானம் நாளைய வரலாறு. என்ன சொல்லுங்க? இன்றைய தீர்மானம் கஷ்டம்தான் தீர்மானிப்பது. தடைகள் உண்டு, சவால்கள் உண்டு, அதாவது இழுப்பு சக்தி உண்டு. வை ஷுட், நான் ஏன் தீர்மானிக்கணும்? கொஞ்ச நாள் பொறுத்து பண்ணலாம், கொஞ்ச நாள் பொறுத்து பண்ணலாம், கொஞ்ச நாள் பொறுத்து பண்ணலாம். இல்லை, உங்கள் தீர்மானத்தை சூஸ் பண்ணுங்க. அதாவது ஸ்டிக் ஆன், அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. தடைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஏளனங்கள் வரலாம், விமர்சனங்கள் வரலாம், எல்லாமே வரும். ஆனால் அதில் தொடர்ந்து நில்லுங்க, தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். துணையாளர் முன் செல்கிறார். எனவே இந்த வேதத்தில் 3 சத்தியம் இருக்கிறது. ஒன்று ஆறுதல், எல்லாருக்கும் அது பிடிக்கும். இன்னொன்று ஆலோசனை, அதுவும் பிடிக்கும். நமக்கு பிடிக்காத ஒன்று எச்சரிப்பு. இந்த காலத்து பசங்களுக்கு அது பிடிக்கிறதில்ல. புரியுதா உங்களுக்கு? நேற்று அந்த அம்மா பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. பையன் சொல்கிறான், எனக்கு தொந்தரவே நீ தான் அப்படின்றான். என்னங்க, பாடம் சொல்லி கொடுத்தா பையன் சொல்கிறான், என்று மாறும் இந்த தொந்தரவுன்னு கேட்குறான். அப்போ அவனுக்கு படிக்கிறது எப்படி இருக்குது? இப்போ தொந்தரவாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதாவது எச்சரிப்பை ஏற்றுக்கொள்கிற மக்கள் கொஞ்சம் பேர் தான். இது ஒரு எச்சரிப்பின் செய்தி. ஓசியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதை யாரும் படிப்பதில்லை. ஓசியாவின் புஸ்தகத்தை படித்த மக்கள் மிக கொஞ்சம் பேர் தான். ஓசியாவை படிப்பதில்லை, அதாவது வெளிப்படுத்தலை படிப்பதில்லை, தானியேலை படிப்பதில்லை. காரணம் புரிவதில்லை. நல்லா கவனிக்கணும். புரியாத ஒரு புஸ்தகத்தை ஆண்டவர் பைபிள் வச்சிருக்க மாட்டார். இது புரியுது? புரியாத ஒரு புஸ்தகத்தை ஆண்டவர், அவருக்கு தெரியாதா? என் பிள்ளைக்கு தெரியாது. அப்ப தெரியாத ஒரு புஸ்தகத்தை எழுதி வைப்பார் ஆண்டவர். ரைட். இந்த நாளிலே ஓசியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நல்ல வார்த்தை அல்ல. அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால். அடுத்த ஒரு வார்த்தை இருக்குது. என்னங்க? இது கடைசி வாரம், பரவாயில்லை. அவர்கள் என்னை விட்டு அல்ல, என் வார்த்தையை விட்டு, என் சபையை விட்டு, என் ஊழியத்தை விட்டு, என் சித்தத்தை விட்டு, என் நோக்கத்தை விட்டு, என் விருப்பத்தை விட்டு. அப்படியானால்